யாகி புயல் காரணமாக வியட்நாம் தலைநகர் ஹனோய் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் யாகி புயலில் சிக்கி இதுவரை 143 பேர் உயிரிழந்து 58 பேர் காணாமல் போயுள்ளதாக இன்று அரசாங்கம் அறிவித்தது. உயிர் இழப்புகளை தவிர யாகி புயல் சுமார் 2,10,000 ஹெக்டேர் பயிர்களையும் அழித்துள்ளதாக வியட்நாமின் விவசாய அமைச்சகம் தெரிவிக்கிறது. ஹனோய் சிவப்பு ஆற்றின் நீர்மட்டம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 10 சென்டிமீட்டர் உயர்ந்து வருவதாக நேற்று பிற்பகுதியில் மாநில ஊடக அறிக்கைகள் கூறியது. இதற்கிடையில் வெள்ளத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக மாணவர்கள் வாரம் முழுவதும் வீட்டிலேயே இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமையன்று வியட்நாமில் யாகி புயல் மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது மற்றும் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியதாக அந்நகர மக்கள் தெரிவிக்கின்றனர். 2008ஆம் ஆண்டிலிருந்து காணப்படாத அளவு வெள்ளம் தலைநகர் ஹனோயில் ஏற்பட்டது. அதே நேரத்தில் நகரின் வரலாற்று பதிவில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று முன்னறிவிப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விவாதம் நேற்று நடந்து முடிந்துள்ளது. ABC செய்தி நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த விவாத மேடையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இடையே இடம்பெற்ற உயர்மட்ட விவாதத்தில் கருக்கலைப்பு, உரிமைகள், குடியேற்றம், பணவீக்கம் மற்றும் பலவற்றை பற்றி இருவரும் வாதிட்டனர். மேலும் அமெரிக்க அரசாங்கத்தை மாற்றியமைக்க வாஷிங்டனை தளமாக கொண்ட பழமை வாய்ந்த சிந்தனை குழுவான ஹெரிடேஜ் அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய திட்டம் 2025க்கான தொடர்புகளுக்காக கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை குற்றம் சாட்டினார். 2025 எனப்படும் இந்த திட்டம் விரிவான மற்றும் ஆபத்தான திட்டமாகும். முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை செயல்படுத்த விரும்புகிறார் என கூறினார். ஈரானின் புதிய ஜனாதிபதியான மசூத் பெசெஷ்கியன் இன்று ஈராக்கிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் சர்வதேச தனிமைப்படுத்தலை தளர்த்தவும் அதன் பொருளாதாரத்தில் அமெரிக்க தலைமையிலான பொருளாதார தடைகளின் தாக்கத்தை தணிக்கவும் முயற்சி செய்வதால் அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தீர்மானம் எடுத்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக குறுகிய தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு வழங்கியதற்காக ஈரான் மீது மேற்கத்திய நாடுகள் நேற்று புதிய தடைகளை அறிவித்ததை அடுத்து அவரது விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை இரவு ஈராக் பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கா தலைமையிலான ஜிஹாதி எதிர்ப்பு கூட்டணியின் தளத்தில் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் ஈரான் ஜனாதிபதியின் பாக்தாத் பயணத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவுடைய ஹெட்டோப் ஹெஸ்புல்லா செய்தி தொடர்பாளர் செவ்வாய்க்கிழமை இரவு கூறினார். ஆஸ்திரேலியா மெல்பர்னில் நடந்த இராணுவ ஆயுத மாநாட்டிற்கு வெளியே போருக்கு எதிரான போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளது. போராட்டக்காரர்கள் பாட்டில்கள், கற்கள் மற்றும் குதிரை எருவை வீசினர் என்று காவல்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. எதிர்ப்பாளர்கள் அதிகாரிகளுக்கு திரவ எரிச்சலூட்டும் பொருட்களை தெளித்தனர். அவற்றில் சில ஆசிட் என அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக பெப்பர் ஸ்ப்ரே, பிளாஷ் கவனச்சிதறல் சாதனங்கள் மற்றும் நுரை தடியடி மூலம் காவல்துறை பதிலடி கொடுத்தது. குறைந்தது 24 அதிகாரிகளுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதாகவும் தாக்குதல், தீ வைத்தல் மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக 33 போராட்டக்காரர்களை காவல்துறை கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை வரை தரைப்படைகளின் சர்வதேச நில பாதுகாப்பு கண்காட்சி நடைபெறும் மெல்பர்ன் மாநாட்டு மையத்தில் சுமார் 1800 காவல் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் சிலரும் தாக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தனர். செனகல் கடல் வழியாக படகில் ஐரோப்பாவுக்குள் நுழைய முனைந்த அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 26 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்காவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் சிலர் செனகல் கடல் வழியாக படகில் ஐரோப்பாவுக்குள் செல்ல முயற்சித்து வருகின்றனர். இந்நிலையில் அகதிகள் சென்ற படகு கடந்த திங்கட்கிழமை கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். மேலும் படகில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் இதுவரை தெரியாததால் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.